கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? பிரசங்கியின் புத்தகம் அதன் 9ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாருங்க, தாவீதுடைய மகனாகிய சாலமோன் இந்த பிரசங்கி என்கின்ற இந்த புத்தகத்தை அவர் எழுதும் பொழுது இதுல ஒரு வாக்கியத்தை அழகா எழுதுறாரு. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எந்த வேலையை செய்தாலும் சோம்பலா செய்யாத, முழு மனதோடு உற்சாகமா செய், அப்பதான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, ஒரு பெரிய ராஜா அவருடைய ராஜ்யத்துல இருக்கிற அந்த பட்டத்து யானைக்கு அவரு ரொம்ப அழகழகா என்ன பண்ணுவாரா, மணி இதெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த யானைன்னா அவ்வளோ பிரியம் அவருக்கு. ஒரு நாள் அவருக்கு ஒரு கேள்வி, என் பட்டத்து யானை எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு இருந்த அந்த ஒரு பெரிய கேள்விக்கு அவர் கேட்டாராம், அந்த ராஜ்யத்துல யாராவது கணக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த ராஜ்யத்துல இருந்ததான அந்த அரண்மனையில வேலை செய்ததான ஒருவருடைய மகன் சொன்னாரா, ராஜா, நான் உங்களுக்கு அந்த யானைகளுடைய எடை என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப அந்த காலத்துல இந்த லாரி மிஷின் எல்லாம் போய் நிக்கிற மாதிரி வெயிங் மிஷின் எல்லாம் இல்லை. அப்ப இந்த சின்ன தம்பி சொன்ன உடனே ராஜா சொன்னாரா, அந்த பிள்ளையாண்டன் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த யானையை என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல அருகாமையில் இருக்கிற ஒரு ஆத்துல கொண்டு போயிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பெரிய ஒரு கப்பல்ல ஏத்துனாங்களாம். அப்படி ஏற்றும் போது அந்த கப்பல்ல இருந்ததான அந்த வெயிட் ஏற 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 அங்க இருந்ததான அப்படி பக்கத்துல இருந்ததான அந்த தண்ணீர் மட்டம் அப்படி உயர்ந்து அப்படி நின்றதாம். உடனே அதை மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பி. அதை மார்க் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா அந்த யானையை அங்கிருந்து வெளியில கொண்டு வந்துட்டு அந்த மட்டத்துக்கு ஒவ்வொரு கல்லாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த கப்பல்ல அடுக்குனாங்களாம். அந்த நீர்மட்டம் அளவுக்கு அந்த தண்ணீர் மேலே வந்த உடனே நிறுத்திட்டு அந்த கல்லுகளை எல்லாம் தராசுல வைத்து சரியாக ஒவ்வொரு கல்லையும் இவ்வளோ எடை அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த எல்லா வெயிட்டையும் சேர்த்து அந்த யானை இவ்வளோ வெயிட்டு ராஜாவே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னாங்க. அருமையானவர்களே, இதுக்கெல்லாம் நடக்காது, இது முயற்சி பண்ணாலும் வேஸ்ட், இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளை நம்ம தட்டி கழிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளும் அதை நம்ம முழு பலத்தோடு கூட செய்யும் பொழுது தேவன் வெற்றிகளை கொடுப்பார். பிரசங்கில அவர் சொல்றாரு, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். எல்லாரும் சொன்னாங்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா அந்த சிறுவன் அவனுக்கு இருந்த ஞானத்தினால அவன் இவ்வளவு எடை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண, யூகித்து அதை செய்தான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில இது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி செய்யாம நம்ம எதையுமே நம்ம விடக்கூடாது. நம்ம முயற்சி செய்து அதை நம்ம முழு பலத்தோடு கூட நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். அவங்கள பார்த்து சொல்றேன், இன்னைக்கு எந்த காரியத்தை செய்யறதுனாலும் ஆண்டவரை நம்புகிறதான பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிறதான பிள்ளைகள், ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைத்து நீங்க செய்கிறது எதுவோ உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களா இருந்தாலும் சிறிய காரியங்களா இருந்தாலும் தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். நம்பிக்கையா ஒவ்வொரு காரியங்கள் செய்யுங்க. வெற்றிகளை தருவது தேவன். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. என் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும்
எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட, எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைகளுக்கு தந்துருங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். என் ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.